நாளுக்கு நாள் விஷம் போல் ஏறும் விலைவாசி உயர்வு மாதாந்திர பட்ஜெட் போட்டு செலவுகளை செய்து வரும் குடும்பஸ்தர்களை விழிப்பிதுங்க வைத்து வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது காணலாம். அரிசி, எண்ணெய், மளிகை பொருட்களின் விலையேற்றம் ஏழை நடுத்தர மக்களை கலக்கமடைய செய்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்தி வரும் இல்லத்தரசிகள் விலைவாசி உயர்வால் செலவுக்கு போதவில்லை என்ற நிலையை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக கிலோ 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட இட்லி அரிசி 50 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிலோ 50 ரூபாய் முதல் 60 ரூபாய்க்கு விற்பனையான தரமான சாப்பாட்டு அரிசி 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த அமௌண்ட் தான் நம்மளுக்கு ஆகுங்கிற மாதிரி வருவாங்க. இங்கே வரும்போது அதை விட ஒரு பட்ஜெட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும். இந்த சில துவரம் பருப்பு கொஞ்சம் வீக்கு தான், போன வருஷத்தோடு இந்த வருஷம் கம்மி. உளுந்து கொஞ்சம் வீக்கு, போன வருஷம் இந்த வருஷம். ஆனால் மற்ற பொருள் அதுக்கு ஈக்குவலாக மேலே ஏறி போச்சு. புளி போன வருஷம்ல வெறும் 100 ரூபா இருந்த புளியில் இன்றைக்கி 200 ரூபா 250 ரூபா ஆகிப்போச்சு. உருண்டை விலை வெறும் 40 ரூபா 50 ரூபா இருந்த உருண்டை விலை இன்றைக்கி 60 ரூபா 70 ரூபா வரைக்கும். அச்சு விலை இன்றைக்கி 80 ரூபா வரைக்கும் இருக்குது. பொட்டுக்களை வெறும் 90 ரூபா இருந்த பொட்டுக்களை இன்றைக்கி அதே மாதிரி விலை குடிச்சு. அரிசின்னு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி வெறும் 40 ரூபா இருந்த அரிசி இன்றைக்கி 50 ரூபா 60 ரூபா வரைக்கும் நல்ல அரிசியாக இருக்குது. சாப்பாட்டு அரிசி அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிலோ 80 ரூபா வரைக்கும் இருக்குது. வெறும் 60 ரூபா 70 ரூபா இருந்த அரிசி இன்றைக்கி 80 ரூபா 85 ரூபா இருக்குது. கடைத்தெருவுக்கு முன்பெல்லாம் 2000 ரூபாய் எடுத்துச் சென்றால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கட்டைப்பையில் நிரம்பிவிடும். ஆனால் விலைவாசி உயர்வால் இப்போது 5000 ரூபாய் எடுத்துச் சென்றாலும் போதாத நிலை உள்ளது. இதனால் மாதாந்திர செலவுகளை திட்டமிட முடியாத நிலை உள்ளதாக இல்லத்தரசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விலைவாசி வந்து நம்ம பட்ஜெட்டுக்கே வர மாட்டேங்குது. ஒரு சாதாரணமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேனுவலாக ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனால் மினிமம் சேலரி 12,000 தான் கொடுக்குறாங்க. அதில் ரெண்ட்டுக்கு, அப்புறம் அரிசி பருப்புக்கு, அப்புறம் ஸ்கூல் ஃபீஸு, வாடகை, இதெல்லாம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கண்டிப்பாக ரன் பண்ண முடியாது. அந்த 1000 ரூபீஸுங்கிறத விட எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு சேவிங்ஸாக கூட வர மாட்டேங்குது. கடை வீதிகளில் ஒரு சில காய்கறிகள் தவிர மற்ற அனைத்தின் விலையும் உயர்ந்துள்ளது. தினசரி கூலி வேலை பார்ப்பவர்கள், நடுத்தர வர்க்கத்தினர் இந்த விலைவாசி உயர்வை சமாளிக்க முடியாமல் தவிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். எல்லாம் நம்மளும் ரேஷன் பொருள் தான் வாங்கி சாப்பிட்றோம். நம்மளும் விலைவாசி கொடுத்து வாங்குற மாதிரி இல்லை. ரேஷனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிக்கிறோம். காசு கொடுத்து 1 லிட்டர் எண்ணெய் வாங்கிக்கோ. 1 லிட்டர் கம்மியாக அந்த ரேஷன் காசு கரெக்டா இன்னொருக்கு எக்ஸ்ட்ரா காசை கொடுத்தா கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு கணக்கு இருக்குது. நம்ம அவங்களையும் குறை சொல்றதுல அது எப்பயாவது ஒரு தாட்டி கொடுப்பாங்க. பத்தாக்குறைக்கு அப்படி வாங்கிக்க வேண்டியது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தங்களுடைய சிரமத்திற்கு தீர்வு கிடைக்கும் என்பது ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.